நண்பர்களே, விண்வெளியில ஒரு இரும்பு துண்ட இன்னொரு இரும்பு துண்டோட தொட்டாலே அது தானா ஒட்டிக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? பூமிக்கும் நிலவுக்கும் நடுவுல இருக்கிற இடைவெளியில நம்ம சூரிய குடும்பத்துல இருக்கிற எல்லா கிரகங்களையும் வரிசையா அடுக்கி வைக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, விண்வெளியின் அதிர வைக்கும் 10 உண்மைகளை ஆழமா பார்ப்போம். விண்வெளியில் காற்று கிடையாது. ஒலி அலைகள் பரவுவதற்கு ஏதேனும் ஒரு ஊடகம், காற்று அல்லது நீர் தேவை. எனவே விண்வெளியில் ஒரு பெரிய நட்சத்திரமே வெடித்தாலும் பக்கத்திலேயே நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு எந்த சத்தமும் கேட்காது. அது ஒரு நிசப்தமான உலகம். நமது பூமியை விட 2 மடங்கு பெரிய ஒரு கிரகம் விண்வெளியில் உள்ளது, 55 கேன்க்ரி இ. இது பெரும்பாலும் கார்பனால் ஆனது. அங்கு நிலவும் கடுமையான வெப்பம் மற்றும் அழுத்தத்தினால் அந்த கார்பன் முழுவதும் வைரமாக மாறியிருப்பதாக விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். வெள்ளி கிரகம் தன்னைத்தானே சுற்றி கொள்ள எடுத்துக்கொள்ளும் காலம் அது சூரியனை சுற்றி வரும் காலத்தை விட அதிகம். அதாவது வெள்ளியில் 1 வருடம் முடிவதற்குள் ஒரு நாள் கூட முடிந்திருக்காது. ஒரு நியூட்ரான் நட்சத்திரத்திலிருந்து 1 ஸ்பூன் அளவுள்ள பொருளை மட்டும் எடுத்து வந்து பூமியில் வைத்தால் அதன் எடை சுமார் 6 பில்லியன் டன் இருக்கும். அதாவது எவரெஸ்ட் சிகரத்தின் எடைக்கு சமம். நிலவில் காற்று இல்லாததால் அங்கு விண்வெளி வீரர்கள் விட்டுச் சென்ற காலடி தடங்கள் சிதையாமல் அப்படியே இருக்கும். எரிமலை சீற்றமோ அல்லது விண்கல் மோதலோ ஏற்படாத வரை அந்த தடங்கள் இன்னும் மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு அப்படியே இருக்கும். நமது சூரியன் எவ்வளவு பெரியது தெரியுமா? அதற்குள் சுமார் 13 லட்சம் பூமி பந்துகளை அடைத்து வைக்க முடியும். ஒட்டுமொத்த சூரிய குடும்பத்தின் நிறையில் மாஸ்ல 99.8% சூரியனிடமே உள்ளது. பூமியின் ஈர்ப்பு விசை இல்லாததால் விண்வெளிக்குச் செல்லும் வீரர்களின் முதுகுத்தண்டு விரிவடையும். இதனால் அவர்கள் பூமியில் இருந்ததை விட சுமார் 2 அங்குலம் வரை உயரமாக தெரிவார்கள். மீண்டும் பூமிக்கு வந்தவுடன் பழைய நிலைக்கே திரும்பிவிடுவார்கள். ஈர்ப்பு விசை இல்லாததால் நீங்கள் விண்வெளியில் அழுதால் கண்ணீர் துளிகளாக கீழே விழாது. மாறாக அது ஒரு சிறிய பந்து போல உங்கள் கண்ணிலேயே ஒட்டிக்கொள்ளும். இது விண்வெளி வீரர்களுக்கு சற்று எரிச்சலை தரும் விஷயம். இந்த உண்மைகளில் உங்களுக்கு எது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.